இங்க எனக்கு இஷ்யூ இருக்கும்ல. இங்க என்ன ஆயுதத்தை எடுத்தா எதையும் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும்ல. அது எனக்கு தெரியாது, அதான் கேட்டேன். சரி போய் இங்க இருக்கிற ஆயுதத்தை எடுக்கிறேன். இங்க இருக்கிற ஆயுதத்தை எடுத்து நான் இது செயல்படுத்த தொடங்கினா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவர் உங்களை கூப்பிட்டு இது முடிச்சு கொடுன்னு சொல்லுவார்ல உங்ககிட்ட. கூப்பிட்டு பேசி முடிச்சு கொடுன்னு. அப்ப நம்ம பேசிக்குவோம். அப்ப அப்படித்தான் அவராதான் உங்ககிட்ட வரணும். இனி நீங்க வாண்டடா அவங்க கிட்ட போய் நம்ம வழிய போய் நம்ம ஒரே வார்த்தை 2 வார்த்தை தான் பேசுறாரு. அதாவது உங்க எடுத்தோன்னே அவர் கேட்டது என்ன மாமா உங்க தங்கச்சி உங்கள்கிட்ட பேச சொல்லிச்சு அப்படின்னாரு. அப்புறம் எப்படி மாதிரி ஜாலியா பேசிட்டு பேசுறான். மாமா 25 ரூபா மாமா ஏக்கர் நான் விசாரிச்சுட்டேன். ஆள் இருக்காங்க 13 ஏக்கர்னாரு. மாமா 9 ஏக்கர் தானே. அந்த 13 ஏக்கர் மாமா அதுல ஒரு 4 ஏக்கர்னாரு. நான் அந்த பாதை இல்லாத இப்போ என்ன விளக்கம் சொன்னா அதையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். மாமா அதெல்லாம் போகும் என்கிட்ட ஆள் இருக்கு. 13 ஏக்கர் உங்க தங்கச்சிக்கு 3 ஏக்கர் தரேன்னு சொல்லியிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்ல போக மீதி 10 ஏக்கர் பணத்தை கொடுத்துருங்க. நான் எங்க வந்து கல்வி போட சொல்லி போட்டுறேன். அவ்வளவு போகாத மாமா. சரிம்மா எங்களுக்கு நான் என்ன வேலை அப்படின்னு கேட்டாரு. உங்களுக்கு தான் 25 இல்லை நான் ஒரு ஆள்கிட்ட வேலை சொன்னா கூட போகும். நீங்க யோசிச்சு எனக்கு பேசுங்க மாமா அப்படின்ட்டு போன வச்சிட்டாரு. உங்க பணம் வேணும்னா இல்லாம உங்க பணம் வேணும் 10 நாள்ல பணத்தை கொடுத்துறேன் அப்படின்ட்டாரு. சரிண்ணா, இது இங்க இருக்கிற விஷயத்த வச்சு நான் பேசி பாக்குறேன். அவரே உங்ககிட்ட வந்து பேசி இதை முடிச்சு கொடுங்கன்னு அவர் சொல்லட்டும். நான் இங்க இருக்கிறத வச்சு நான் பேசிட்டு உங்க லைனுக்கு வரேன். ஆனா ஒன்னும் உங்களுக்கு தெரியாத விஷயம்னு நான் பண்ண போறது இல்ல. நீங்க தான் கைட் பண்ணி ஆகணும். இப்ப அடுத்து நான் அங்க வந்தாலும் நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். அதனால நான் பேசிட்டு இது நான் அவரே உங்களை கூப்பிட்டு இதை முடிச்சு கொடுங்கன்னு கேக்குற அளவுக்கு நான் கூப்பிட வைக்கிறேன். அதான் கரெக்டா இருக்கும். சரியாங்கண்ணா? ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. என்ன சொல்றாருங்க? நம்ம நினைச்சதான் நடந்திருக்கு. என்ன சொல்றாருங்க? இடத்துல போன் பண்ணாருல, என்ன அப்பல கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு அப்புறம் உங்களுக்கு கேட்காம அப்ப தங்கச்சி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சாரு. ஆமா உண்மையுமே இப்ப நான் தங்கச்சி வந்து பேசியிருந்தேன் கூட போய் பேச வேண்டிய அவசியம் இல்ல. இப்பயும் ஒண்ணுல நான் அப்படியே கான்ஃபரன்ஸ் போறேன். இப்பதான் அது கூப்பிட்டு என்கிட்ட சொன்னுச்சு. சொன்னதுக்கு நான் இதைத்தான் சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தேன். ஏப்பா நீ இப்படி பண்ணி வச்சிருக்கிய அவர் யார நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையுமே சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க வெயிட்டிங்ல வரணும் தங்கச்சிட்டு சொல்லிட்டு வச்சேன். போற மாமா கூப்பிடறான்ட்டு வச்சேன் மாமா. நான் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணா ஆமான்னு சொல்லிட்டு போயிரு மாமான்னு. இல்ல அந்த உங்க கேரக்டர் எனக்கு தெரியும் மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள வேற என்ன மாப்பிள்ள அப்படின்னாரு. என்ன ஆமாண்ணே நீ தான் காலையில பிரஸுக்கு போறேன் அது இதுன்னு மறந்துட்டியாம்ல சாமி. அதாவது வந்து குடுக்க மாட்டேன்னு இவர் சொன்னா நான் என்ன சொல்லுவேன் சாமி? நான் தான் திருப்பி சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா நம்ம பேசி முதல்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அதை பேசி இருந்திருக்கலாம். பிரஸுக்கு போறேன்னு சொல்லி மிரட்டுது உங்க தங்கச்சி. போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு மிரட்டுச்சு மாமா. என்ன அசிங்கப்படுத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவரு ஒரு டென்ஷன்ல பேசுறாரு. மாமா இல்ல மாமா ஒண்ணு இல்ல நான் இப்ப கேஸ வாபஸ் வாங்க சொல்றேன். இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நைட் நான் வந்துருவேன். நாளைக்கு நீங்க வந்தாலும் சரி நான் கூட திருப்பூர் வர்றேன். உட்காந்து பேசி அதை முடிச்சுக்கலாம் மாமான்னு. மாப்பிள்ள அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்பிள்ள நான் சொல்ல வந்தது வேற. நிலத்தை பத்தி மேல நீங்க பேச வேணாம் மாப்பிள்ள. 13 ஏக்கருமே பேச வேணாம் மாப்பிள்ள. அது பிள்ளை அதுங்களுக்கு வேணும்னு சொல்லிடுச்சு. அதனால நிலம் எங்களுக்கு வேணும் மாப்பிள்ள. அது கொடுக்கறதில்ல மாப்பிள்ள. கொடுக்கறதா அப்புறம் பேசிக்கலாம் மாப்பிள்ள. நிலத்தை பத்தி யார்ட்டையும் பேச வேணாம் மாப்பிள்ள. உங்க பணத்தை நீங்க வந்து நாங்க இன்னைக்கு ஸ்டேஷன்ல பேசி முடிச்சுட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன் மாப்பிள்ளன்ட்டு சொல்றாரு. அப்புறம் பாப்பாக்கு அந்த 3 ஏக்கர் நான் யாருக்கு 3 ஏக்கர் யாருக்கும் தர வேண்டிய அவசியம் இல்லை மாப்பிள்ள. அது நான் சம்பாதிச்சது. நான் ரோட்ல வரணும் கூட எழுதி வைப்பேன். நான் இப்போதைக்கு பேச வேணாம் மாப்பிள்ளன்னு போன வைக்கிறார். திருப்பி கூப்பிட்டேன். இல்ல அப்புறம் நான் ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு சாயந்தரம் உங்களுக்கு நான் எல்லா டீட்டெயில்ஸ் சொல்றேன் மாப்பிள்ள. நிலம் இப்ப எதுக்கு யாரும் கொடுக்கறது இல்லை மாப்பிள்ள. அதை தவிர மட்டும் மனசுல வச்சுக்கோங்க மாப்பிள்ள. நிலம் கொடுக்கறது இல்லை மாப்பிள்ள. யார்கிட்ட நீங்க சொல்ல வேணாம். நிலம் முக்கியம் இல்லை மாப்பிள்ள. அவனுக்கு தேவையில்லாத நான் சொல்றேன். படிச்சு நான் தான் ஆரம்பத்துல இருந்து உன்ட்ட என்ன சொன்னேன். எப்பா எது இருந்தா சொல்லு நான் கூப்பிட்டு பேசுறேன். உன்ட்ட கேட்டேன்னா கேட்கல. ஒவ்வொரு வார்த்தையும் கேட்காம இருந்தா பரவாயில்ல. நீ அவசரப்படுறப்பா எது இருந்தா சொல்லு நம்ம கூப்பிடுவோம் பேசுவோம் அவர்கிட்ட. நான் பேசிக்கிறேன். காலையில் நீ சொன்ன கூட என்ன சொன்ன 30 நாள் டைம் கேட்டதுக்கு நான் பேசி வாங்கிட்டேன். நம்மள மீறி போக மாட்டாரு. அவர் ஒரு கோவத்தை பேசினால நம்ம இப்போதைக்கு அதாவது உனக்கு எனக்கு சண்டை 2 பேரும் நேரில் பார்த்துட்டா நான் ஒன்று திட்ட செய்வேன் நீ ஒன்று திட்ட தான் செய்வேன். அப்படி நினைச்சிட்டு போயிட்டு இருந்திருக்கணும். நீ நேற்று உன்ட்ட தரேன்னு சொன்னவர் இன்னைக்கு தரேன்னு சொன்னா சரி ரைட் என்னங்க பேசணும் ஏன்ட்ட கூப்பிட்டு சொல்லு. ஏன்ட்டையும் தானே ஒரு 3 ஏக்கர் தரேன்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன்னா ஏமாமா ஏன்ட்ட தானே அம்மா சொன்னீங்க. அதுக்கு அவர் என்னங்கிறாரு இப்போ
அதை பத்தி பேச வேணான்ட்டு இருப்பேன் மாப்பிள்ள. அது முடிஞ்சு போச்சு மாப்பிள்ள. நான் அது வந்தா நீங்க நானும் பேசுறது வேற. ஸ்டேஷன் போயாச்சு. எங்க வரவு செலவு எல்லாத்தையும் நாங்க ஸ்டேஷன் கொண்டு போறோம். அங்க வச்சு பேசி முடிச்சுக்கிறோம் மாப்பிள்ளன்ட்டார். நான் தர வேண்டியது நான் கொடுத்துக்கிறேன் மாப்பிள்ள. நான் வாங்க வேண்டியதான் வாங்கிக்கிறேன் மாப்பிள்ளன்ட்டார். எல்லாமே ரெக்கார்டு பண்ணி நான் ஒன்றும் சாராயம் காய்ச்சல என்ன ஒரு வாட்டில் வச்சுனா நான் சாராயம் காய்ச்சலன்னா என்ன கஞ்சா வித்தனா நான் எல்லாம் ரெக்கார்டு இருக்கு மாப்பிள்ள. நான் பார்ட்டியில் தர வேண்டிய பணம் இருந்துச்சு தர வேண்டியதான். நான் இல்லைன்னு சொல்லல. நான் உங்களுக்கு 1 கோடி ரூபா தரணும் மாப்பிள்ள. என் சொத்து 2 கோடி ரூபாய்க்கு போகுது மாப்பிள்ள. இல்லைன்னா நான் அதுக்கு பயப்படணும். 1 கோடி ரூபாய் நான் கடையை வச்சுட்டு 50 லட்ச ரூபாய் சொத்து இருந்தா தான் நான் பயப்படணும். சொத்து கூட தரேன் 10 நாள் டயம் வந்து தரேன்னு சொல்லுவேன். இல்லை அதுக்கு மேலே என்ன கொலை பண்ணிடுவாங்களே இல்லையா? நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. அதெல்லாம் எனக்கு தெரியாதான்னு இருக்கிறேன். உங்கள்கிட்ட 50 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறேன். எத்தனை லட்ச ரூபா சொத்து கொடுத்துட்டு வந்துருக்கேன் நானு. 10 நாள்ல பணம் தரேன் மாப்பிள்ள. அப்படித்தானே சொல்றேன் நானு. வாங்கிக்கோங்க உங்க பணத்தை. நல்லேனா தான் நீங்க கேட்பீங்க அப்படிங்கிறாரு. அதனால நிலத்தை பத்தி பேச வேணாம் மாப்பிள்ள. அது தர்றதில்ல மாப்பிள்ள. யாருக்கும் நான் நிலம் தர்றதில்ல. நான் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் 2 நாள்ல கூப்பிடுறேன் மாப்பிள்ள. அப்புறம் பேசிக்கலாம் எதா இருந்தாலும் பண்றேன். இது தேவையில்லாத வேலையா இது பண்ற வேலை. உனக்கு யார் ஐடியா கொடுக்கறது என்னன்னு ஒரு மாதிரி தெரிய மாட்டேன். இது தப்பா நீ முதல் நாள் வந்த அன்னைக்கே நான் சொன்னேன் பாப்பா இது நீ அவசரப்படுற உன் பாட்டுல வேலையை பாரு. அழகா எதுவும் சமரசம் பேசுறதுக்கு இல்ல வாய்ப்பே இல்ல சாமி. நான் 3 முறை கேட்டேன் மாமா வாபஸ் வாங்க சொல்றேன். மாப்பிள்ள தயவுசெய்து அதுல தலையிடாதீங்கிறார். எனக்கு இதுதான் எனக்கு சரியான நேரம். நான் ஆன் தி ரெக்கார்டு எல்லாமே ரெக்கார்டு இருக்கு மாப்பிள்ள. அவனு அந்த ஆஃப் ரெக்கார்ட்ல நான் எந்த தொழிலுமே பண்ண கிடையாது. அந்த பிள்ளை ஒரு கம்பெனில பார்ட்னர் தான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. வரட்டும் இந்த கம்பெனில என்னென்ன வரவு செலவு நடந்துச்சு எல்லாத்தையும் பார்ப்போம். என்ன லாபம் அந்த பிள்ளைக்கு என்னென்ன கொடுத்துருக்குறேன் எல்லாம் பார்த்துட்டு நான் தர வேண்டியதுதான் கொடுத்துறேன். அந்த பிள்ளை தர வேண்டியதுதான் கொடுத்துட்டோம். இல்லைன்னா உங்க தங்கச்சி ப்ரெஸ் மீட்டுக்கு போக வேண்டிச்சு போக சொல்லுங்க அப்படின்னாரு. அப்பதான் நான் கேட்டேன் ஏமாப்பா நீங்க தான் ப்ரெஸ் மீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்களாம்ல அப்படின்னு. சரி மாப்பிள்ள நான் சொன்னதாவே இருக்கட்டும். நீங்க அண்ணன் தங்கச்சிக்கெல்லாம் ஒன்னாத்தானே பேசுவீங்க எங்களுக்கு தெரியாதான்னாரு. மாமா நான் விளையாட்டு உண்மையுமே சொன்னிச்சு மாமா. ஸ்டேஷன் போறேன்னு சொல்லி தங்கச்சி போச்சு. அது சொன்னிச்சு நீங்க தான் ப்ரெஸ் மீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்களா மாமா. நான் சொல்லக்கூடாது மாப்பிள்ள. உங்க தங்கச்சி தான் சொன்னிச்சு. நானே சொன்னதா இருக்கட்டும் மாப்பிள்ள. நானே ப்ரெஸ் மீட்டுக்கு போறேன். ரைட் நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் மாப்பிள்ள வச்சு எங்க வீட்டுல இருந்து தப்பா நினைச்சாங்க நினைச்சு வீட்லயும் கூப்பிட்டு சொல்லிட்டேன் மாப்பிள்ள. இப்ப அந்த மாதிரி விஷம் இது என்னைக்கா இருந்தாலும் நான் இன்னைக்கு இந்த விஷயத்தை முடிச்சு விட்டு வந்தேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வீட்டுக்கு கூப்பிடாங்க போலீஸ்காரங்க அந்த நம்பர்லாம் கொடுக்கும். நான் சொல்லிட்டு வந்துட்டு நம்ம மைண்ட் ஃப்ரீயா இருக்கேன் அப்பலாம் நான் பிரச்சனையை முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன்ட்டு போனேன் சார். தேவையில்லாத அந்த நீ சொல்லி விட்டேன். சரிங்கண்ணா முடியட்டும். ஏதோ ஒண்ணு முடியிட்டு விடுங்க. வைக்கிறதுன்னா வச்சுக்கிட்டு விடுங்க பாத்துக்கலாம். என்ன ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதானே. வச்சு நல்லா நீ ஒண்ணு இல்ல நீ தாயா சொல்ல வைக்கிற. நீ என்ன புரிஞ்சு அவரு தர்றேன்னு வாயில தானே சொன்னாரு. வந்து நான் தரலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இது போனனே. தர்றேன்னு ஓட்ட மட்டும் சொல்லல. நான் திருப்பி இப்படித்தான் பேசக்கூடாது. எனக்கு பிடிக்காதியா. தர்றேன்னு ஓட்ட மட்டும் சொல்லக்கூடாது. ஏன் தான் சொன்னாரு 3 ஏக்கர் ஒரு தங்கச்சிக்கு சொல்லிட்டாரு. வேண்டான்னு சொல்லிட்டாருல. இன்னைக்கு நீ உங்களுக்கு இன்னைக்கு நீ ஏன் அப்படி நினைச்சு நீ உங்களுக்கு வேணாங்கிறாரு. இப்ப அவரா கூப்பிட்டு வேணாம்னு சொன்னா நான் திருப்பி கேட்பானா இல்லையா? நாக்க பிடுங்கிற மாதிரி நேற்று என்ன ஏதாவது மதிட்டு சொன்னீங்க இன்னைக்கு என்ன மதிட்டு சொன்னீங்கன்னு கேட்பேன்ல. உன்கிட்ட பேசுறது வேற எங்கள்கிட்ட பேசுறது வேறயா? அதே வார்த்தையை நான் திருப்பி கேட்பேன்ல. நேற்று நாம சோறு திட்டு சொன்னீங்க இன்னைக்கு வேற திட்டு சொல்றீங்களா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். நானு என்ன அர்த்தத்துல நீ பேசுற? நீ முட்டாந்தரமா பேசு. எனக்கு தெரியும் எனக்கு புரியல. ஆனா நீ எனக்கு அங்க இருக்கிற காம்ப்ரமைஸா முடிச்சுட்டு நல்ல விதமா யாரையும் வச்சு பேசுறதுக்கு முயற்சி பண்ணு. இல்லைன்னா ஒண்ணுக்கெல்லாம் தான் போகும். அது போல உன் தெரியும் அவர் ஆச்சு. அதாவது நீ எடுத்தோடனே கம்ப்ளைண்ட் பண்ணின்னு சொன்னா 2 பேருமே அசிங்கப்பட்டுக்க போறீங்க. அதான் உண்மை. நான் அதை அவர்கிட்ட சத்தியம் வந்த வார்த்தை அவர்கிட்டையும் சொல்லிட்டேன். மாமா இது உங்களுக்கு அசிங்கம் மாமான்னு சொல்லிட்டேன். மாப்பிள்ள நான் அதுக்கு என்ன மாப்பிள்ள பயப்படாம முடியும்னு இருக்கிறாரு. இது உங்க 2 பேத்துக்குமே அசிங்கம் தான். 2 பேர்த்தோட தலையிலுமே 2 பேருமே மாத்துக்கட்டுல மண்ணள்ளி போடுறீங்க. வேணாம் அவர்கிட்ட சொல்லிட்டு கேட்கல. இப்ப உன்கிட்ட சொல்றேன் போய் கூட அந்த நீ பேசு. வேணாம் கம்ப்ளைண்ட் மட்டும் வேணாம் கூட குறைய வேணாம். யாரையா வச்சு கூட பேசலாம். எங்க அண்ணன் வச்சு பேசலாம். இல்ல அவருக்கு சார்பாக கூட யாரையா கூட வச்சு கூட பேசிக்கலாம். சரி நான் அவங்க அம்மாட்ட பேசிட்டு வரேன். அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு வரேன்.